வணக்கம். கார் இன்சூரன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு உங்க காலுக்கு எது சரியான பாதுகாப்பு, அதை எப்படி சூஸ் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. பாலிசின்னு ஒண்ணு. அப்புறம் அதுல இருக்கிற விதிமுறைகள், விதவிதமான திட்டங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு தான் தலை சுத்தாது சொல்லுங்க. ஆனா, இனிமே அந்த கவலையே வேண்டாம். நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இன்சூரன்ஸ்னா என்னன்னு அடிப்படையா பார்த்திடலாம். அப்புறம் அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, சில முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது, கடைசியா பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலான்னு இந்த 5 விஷயங்களையும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட அடிப்படை விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கார் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குது, இல்ல வண்டி திருடு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வர்ற அந்த பெரிய பணச்சுமையிலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு வலையும், ஒரு சேஃப்டி நெட்னு சொல்லலாம். பாருங்க, இது எடுத்தா நல்லது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இது சட்டம். இந்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 படி நீங்க வண்டி ஓட்டணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது உங்ககிட்ட இருக்கணும். இது கட்டாயம். எதுக்குன்னா இது உங்களுக்கும் பாதுகாப்பு, அதே சமயம் ரோட்ல போற மத்தவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ பாலிசின்னு எடுத்தா அதுல முக்கியமான 2 வகைகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி பாலிசி. இது சட்டப்படி கட்டாயம். உங்க வண்டியால மத்தவங்களோட வண்டிக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அதை இது கவர் பண்ணும். ஆனா உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இதுல கவர் இருக்காது. இன்னொரு பக்கம் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. இது பேர்ல இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதாவது மத்தவங்களுக்கு ஏற்படுற சேதத்தையும் கவர் பண்ணும். கூடவே உங்க சொந்த வண்டிக்கு ஏற்படுற சேதம், திருட்டு, தீ விபத்து, இயற்கை சீற்றம்னு எல்லாத்துல இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கும். இதுதான் முழுமையான பாதுகாப்புங்கிறது. சரி, இப்ப நீங்க பாலிசி டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது சில வார்த்தைகள்லாம் வரும். அதை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். வாங்க அந்த முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நமக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்குதுன்னு தெளிவா புரியும். முதல்ல நம்ம பார்க்க போறது ஐடிவி, அதாவது இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. இது என்னன்னா உங்க காரோட இப்போதைய மார்க்கெட் மதிப்பு. ஒருவேளை உங்க கார் திருடு போயிட்டாலோ இல்ல சரி பண்ணவே முடியாத அளவுக்கு முழுசா சேதமடைஞ்சிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணம் கொடுக்குங்கிற தொகை தான் இந்த ஐடிவி. அடுத்ததா என்சிபி, நோ கிளைம் போனஸ். இது நீங்க நல்லா பாதுகாப்பா வண்டி ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற ஒரு பரிசு, ஒரு ரிவார்டுன்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த விதமான கிளைமும் செய்யாம இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாலிசியை புதுப்பிக்கும் போது நீங்க கட்டுற பிரீமியத்துல ஒரு தள்ளுபடி கிடைக்கும். இதுதான் என்சிபி. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தள்ளுபடி வருஷம் வருஷம் எப்படி அதிகரிக்குது பாத்தீங்களா? நீங்க தொடர்ந்து 5 வருஷம் எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க பிரீமியத்துல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி பிரீமியம் கம்மியாகுதுன்னா அது எவ்வளவு பெரிய சேமிப்பு. அடுத்தது ஜீரோ டிப்ரிசியேஷன் கவர். இது ஒரு ஆட் ஆன், அதாவது நீங்க வேணும்னா இதையும் உங்க பாலிசியில சேர்த்துக்கலாம். வழக்கமா நம்ம வண்டியில ஒரு பாகத்தை மாத்தும்போது அந்த பழைய பாகத்தோட தேய்மானத்துக்கு ஒரு தொகையை கழிச்சிட்டு தான் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் கவர் எடுத்திருந்தீங்கன்னா அந்த தேய்மான தொகையை கழிக்காம பாகத்தோட முழு விலையையும் அவங்களே கொடுத்துடுவாங்க. குறிப்பா புது கார்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இப்ப நமக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒருவேளை அப்படி ஒரு தேவை வந்துட்டா நாம என்ன செய்யணும்? கிளைம் பண்றது எப்படி? அந்த ப்ராசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கிளைம் பண்ற ப்ராசஸ் பார்க்க தான் பெருசா தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, சம்பவம் நடந்த உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ரெண்டாவது, திருட்டு, பெரிய விபத்து இல்ல யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். மூணாவது, உங்க பாலிசி காப்பி, ஆர்சி புக், லைசன்ஸ் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு சர்வேயர் சேதத்தை ஆய்வு பண்ணுவாரு. கடைசியா அவங்களோட நெட்வொர்க் கேரேஜ்ல உங்க காரை விட்டா நீங்க கையில இருந்து பணம் கொடுக்காமலே சர்வீஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் தான் கேஷ்லெஸ் சர்வீஸ். சரி, நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. உங்க பாலிசியை புதுப்பிக்கும் போது நீங்க கட்டுற பிரீமியத்துல எப்படி பணத்தை சேமிக்கலான்னு சில சூப்பரான டிப்ஸ் இப்ப நான் சொல்ல போறேன். பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. முதல்ல உங்க பாலிசியை காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே சரியான நேரத்துல புதுப்பிச்சிடுங்க. அப்போதான் உங்க என்சிபி தள்ளுபடி வீணாகாம இருக்கும். ரெண்டாவது, ஆன்லைன்ல போய் பல கம்பெனிகளோட பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. எது உங்களுக்கு பெஸ்டோ அதை தேர்ந்தெடுங்க.
மூணாவதா உங்க என்சிபி தள்ளுபடியை மறக்காம பயன்படுத்துங்க. அப்புறம் ஏஆர்ஐ அங்கீகாரம் பெற்ற திருட்டு தடுப்பு சாதனங்களை உங்க கார்ல பொருத்துனீங்கன்னா கூட பிரீமியம் குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வச்சாலே நீங்க கணிசமான தொகையை சேமிக்க முடியும். இப்போ கார் இன்சூரன்ஸ பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கத்தை கேட்டு முடிச்சதும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற கார் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து ஒரு தடவை பாருங்க. அதுல இருக்கிற கவரேஜ் உண்மையிலேயே உங்க தேவைகளுக்கு போதுமானதா, சரியானதா இருக்கான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா சரியான இன்சூரன்ஸ்ங்கிறது வெறும் ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிற மன நிம்மதி. யோசிச்சு பாருங்க.